சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. நடிகை விஜயகுமாரி 90s கிட்ஸுகளே யார் அவர் என மண்டை காய்ந்தபடி யோசிக்கலாம். ஆனால் பூம்புகார் படத்தில் மதுரையை எரிக்கும் கண்ணகியாக மட்டுமல்ல, பூவே உனக்காக படத்தில் விஜயின் பாட்டியாகவும் நடித்தவர் என்றால் 2K கிட்ஸுகளும் ஓ அவங்களா என ஆச்சரியத்தில் ஃப்ரீஸ் ஆவார்கள். மெரினா கடற்கரையில் தலைவிரி கோலத்தில் ஆக்ரோஷமாக நிற்கும் கண்ணகி சிலை கூட இவரது உருவத்தை வைத்து வடிவமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுவதுண்டு. 1960களில் பல்வேறு படங்களில் கதாநாயகியாக நடித்து உச்சத்தில் இருந்தவர். அந்த காலகட்டத்தில் SSR என்று அழைக்கப்பட்ட லட்சிய நடிகர் SS ராஜேந்திரனின் துணைவி. அண்ணா, MGR, கலைஞர் என அத்தனை அரசியல் பிரபலங்களாலும் அரசியலுக்கு அழைக்கப்பட்ட ஆளுமை. நடிகர் விஜய்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸை பெற்றுத்தந்த பூவே உனக்காக படத்தில் நம்பியாரின் மனைவியாக நடித்திருப்பார் விஜயகுமாரி. இப்படி பல்வேறு சினிமா அரசியல் பின்னணி கொண்ட பழம்பெரும் நடிகை விஜயகுமாரி விஜய் அரசியலுக்கு வந்ததுல எனக்கு விருப்பம் இல்ல என ஓபன் ஸ்டேட்மெண்டாக உடைத்து பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவர் SS ராஜேந்திரன் இறந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் வசித்து வருகிறார் விஜயகுமாரி. இவரது முதல் படமே SSRுடன் நடித்த குலதெய்வம் படம்தான். சினிமா வாழ்க்கைக்காக சென்னையில் தங்கியிருந்த போது திடீர் என விஜயகுமாரியின் அம்மா இறந்து போக அடக்கம் செய்வது முதல் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்து ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்துள்ளார் SSR. அதுவே SSR மீது ஈடுபாடும் மரியாதையாகவும் மாறி மனைவியாகவும் ஆகிவிட்டார் விஜயகுமாரி. தன் மீது SSR வைத்திருந்த பொசசிவ்னஸ் குறித்தும் மனம் திறந்துள்ளார் விஜயகுமாரி. அது நகைச்சுவையின் உச்சகட்டம். தன்னுடைய படங்களில் விஜயகுமாரை நடிக்க சொல்லி SSRிடம் பலமுறை கேட்பாராம் சிவாஜி கணேசன். அவர் கேட்கும் போதெல்லாம் அதனால் என்ன, தாராளமாக விஜயாவை நடிக்க சொல்கிறேன் என்பாராம் கணவர் SSR. ஆனால் விஜயகுமாரியிடம் தனியாக வந்து சிவாஜியுடன் நடிக்க கூடாது என அன்பு கட்டளையிட்டு நடிக்க விடாமல் தடுத்து விடுவாராம் SSR. இதனால் கண்கள் சிவந்து இரத்த களரியான சிவாஜி கணேசன், ஏன் விஜயா, நான் என்ன புலியா சிங்கமா, உன்னை கடிச்சு திங்கவா போறேன் என வேதனையில் வெடித்துள்ளாராம். அதேபோல் 1962ஆம் ஆண்டில் வெளியாகி ஹிட்டடித்த வெற்றி படமான நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திலும் அதன் இயக்குனர் விஜயகுமாரியைத்தான் நடிக்க கேட்டாராம். ஆனால் கணவர் SSRின் பொசசிவால் தவிர்த்து விட்டதாக மனம் திறந்து கூறியுள்ளார் விஜயகுமாரி. SSRின் முதல் மனைவி பங்கஜமும் இரண்டாவது மனைவியான விஜயகுமாரியும் சென்னை தேனாம்பேட்டையில் ஒரே வீட்டில் தங்கியிருந்ததெல்லாம் வரலாறு. கணவர் SSR தான் கண்ணகி கதாபாத்திரத்தில் நடிக்க ஊக்கப்படுத்தியதாக கூறும் விஜயகுமாரி, ஷூட்டிங்கின் போது லைவ் ரெக்கார்டிங்கில் கண்ணகியாக கத்தி கத்தி வசனம் பேசியதால் தொண்டையில் புண்ணாகி இரத்தமே வந்துவிட்டது. ஆனால் நான் மறைந்தாலும் எனது கண்ணகி கதாபாத்திரம் மட்டும் மறையவே மறையாது என்கிறார் உணர்ச்சிமயமாக. ஒருமுறை விஜயகுமாரியிடம் அண்ணா பேசும்போது, மணிமகுடம் படத்தில் புரட்சிகரமாக நடித்தால் மட்டும் போதாது, எங்களுடன் மேடையில் பேச வேண்டும் என அரசியல் மேடைக்கு அழைப்பு கொடுத்தாராம். அதேபோல் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியவுடன் அந்த பதவியை உனக்கு கொடுக்கிறேமா, நீ அரசியலுக்கு வா என அழைத்தாராம் MGR. ஆனால் கணவருக்கு மட்டுமே அரசியல் போதும், தனக்கு வேண்டாம் என ஒதுங்கி இருந்தாராம் விஜயகுமாரி. அண்ணாவின் 50வது பிறந்த நாளுக்காக 50 சவரன் தங்க காசு கொடுத்தாராம் SSR. இப்போதுள்ள திமுக இளைஞரணி தலைமை அலுவலகமான அன்பகம் உள்ள இடத்தை கொடுத்தவரே
SSR தான் என்கிறார் விஜயகுமாரி. இந்தியாவிலேயே நடிகராக இருந்து முதல் சட்டமன்ற உறுப்பினரானவர் SSR தான் என பெருமிதத்தோடு கூறியுள்ளார் விஜயகுமாரி. வெற்றிக்கோ தலை சுற்றல் ஏற்பட்டதால் கீழே விழுந்து கையில் அடிபட்டு விட்டது. இதனால் 1 வருடமாக வெளியில் செல்வதில்லை. தங்கமான மனிதர் விஜயகாந்தின் இறப்புக்கு கூட போக முடியவில்லை. வெளியில் போகவில்லை என்றாலும் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் என கூறும் அப்டேட் குமாரியாக பேசும் விஜயகுமாரி விஜயின் அரசியல் என்ட்ரி குறித்தும் பேசியுள்ளார். பூவே உனக்காக படத்தில் நடிக்கும் போதெல்லாம் விஜய் அமைதி புறாவாக இருப்பார். யாருடனும் பேச மாட்டார். ஆனால் என்னிடம் நன்றாக பேசுவார். நம்பியார் கூட என்னை பார்த்து உன்கிட்ட மட்டும் எப்படி பேசுறார் என கேட்டுள்ளார். அரசியல் கடல் போல கஷ்டமானது. அதில் நீந்தி வருவது பெரிய சவால். விஜய் அரசியலுக்கு வந்ததில் எனக்கு விருப்பமே இல்லை என விஜயகுமாரி ஓப்பனாகவே தனது வாக்குமூலத்தை கொடுத்தது சினிமா அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.